ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். Once again, I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். It's a great joy for me to meet you all again through this program. இன்றைக்கும் உங்களோடு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Even this day, I wish to share something very important with each one of you. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வேத புத்தகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். It is about the importance of the word of God for every believer. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. And in fact, it is a guideline to receive God's blessings. உபாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற சில கட்டளைகளை அங்கே பார்க்கலாம். In the book of Deuteronomy chapter 26, we read about certain instructions that the Lord has given so that he can bless his people. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம், ஆனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is the Lord's desire to bless his people, but it follows with certain conditions. 26வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the last few verses of chapter 26, it is explained very well. இதை குறித்து சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் நான் பேசின செய்தியின் ஒரு பகுதியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். You will now be listening to a small portion of a similar message that I have just shared in a meeting. ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்வதினால் நமக்கு கிடைக்க போகும் ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். I have spoken about the benefits of us following God's word. இந்த வேத புத்தகம் தான் நாம் கைக்கொள்ளும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். It is this Bible that is our instruction manual. வேதம் சொல்கிறது இந்த பிரமாணங்களின்படி நீ நடந்தால். The Bible says if you walk இந்த பிரமாணங்களை கைக்கொண்டால், if you keep his commandments. யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை தான் சொன்னார். To Joshua God spoke this way. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. It says only be strong and very courageous that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. 8வது வசனம் பாருங்கள். In verse 8, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, the book of the law shall not depart from your mouth. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, but you shall meditate it in day and night, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, that you may observe to do according to all that is written in it. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கு பாருங்க. How beautifully it has been described. இதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளெல்லாம் நீ கைக்கொள்ளும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இரு. That you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in this. சங்கீதக்காரனும் அதை தான் சொல்லுகிறார். And that is what the similar thing the psalmist says. 119ஆம் சங்கீதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 109. உமது பிரமாணங்கள் எனக்கு ஜீவன் கொடுக்கும், எனக்கு பாதை, எனக்கு வெளிச்சம் கொடுக்கிற வசனமாய் தீபமாய் மாறி போனது என்று சொல்லுகிறார். Your word is a light. ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்கள். He specifically refers your commandments. அங்கே இங்கே உபாகமத்தில் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். In Deuteronomy the Lord refers the same. இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கைக்கொண்டால், if you keep his statutes and his commandments, அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். we need to follow it. அப்ப அந்த பிரமாணங்கள் இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். That means that we should have his commandments in our heart. என் வாழ்க்கையோடு அது ஒன்றித்து இருக்க வேண்டும். It should be so attached to my heart. இந்த பிரமாணங்கள் ஒன்றாய் மாறி போக வேண்டும். This commandment and me, we should be so attached. எதை செய்யணும் நினைச்சாலும் இங்கிருந்து நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வர வேண்டும். Whatever I decide to do, this should be so related to it. அது எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். This should direct me. எனக்கு அது ஆலோசனை கொடுக்க வேண்டும். It should guide me. அங்கிருந்து வேத புத்தகத்தை திறந்து வேதம் என்ன சொல்கிறது என்று வாசித்து புரிந்து கொள்றதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். But there is no time for many people to sit and read personally what God is trying to speak to through his word. No time என்று சொல்ல மாட்டேன், நேரம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். It is not, I will not say no time, but it is that we do not give time. அங்க டிவில மெசேஜ் ஓடிட்டு இருக்கும்போது இங்க வேலை நடக்குது, அதுல ஒரு திருப்தி. There is a satisfaction, the TV switched on and some kitchen work goes on, we are happy, okay, it's going on. பரவாயில்ல காலையில ஒரு செய்தி கேட்டோம்ல, அதுல ஒரு திருப்தி. Okay, early in the morning the message is there on in the TV. ஆண்டவர் அதில் விருப்பப்படுகிறது இல்லை. But God is not very pleased with it. வேதத்தோடு நாம் ஒன்றி
வாசித்து போக வேண்டும். God expects us to go in accordance with His word. அதை உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். We need to sit and spend time in His word. அதை படிக்க வேண்டும். We need to read it. கொள்ள வேண்டும். I need to take it in. அப்பொழுதுதான் அது என் சிஸ்டம்ல ஒண்ணா மாற முடியும். And only then it will be part and parcel of my system. அப்பொழுதுதான் என் வாழ்க்கை பரிசுத்த பாதையில் போக முடியும். Only then my life will move in the path of holiness. நல்ல ஆக்டிவான பிள்ளைகளா இருப்பாங்க. Very active. ஆடலுமா ஓடி வருவார்கள். Might be for singing they will come. ஏதாவது ஆடலுமா ஓடி வருவார்கள். They'll be the first for a dance. ஏதாவது வேலை செய்யணுமா ஓடி வருவார்கள். They'll be the first to come for some helping work. ஏதாவது ஊழிய சம்பந்தமா கூட்ட சம்பந்தமா எது செய்யணுமா முன்னாடி நிற்பார்கள். They will be in the front for anything related to ministry. ஆனா பொறுமையா அவங்க வாழ்க்கையில உட்கார்ந்து ஆண்டவருடைய வேதத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறேன்னு பார்த்தா ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். But it would be so bad to know how much time personally they spend with God's word. என்ன நடந்து விடுகிறது? What happens? ஆண்டவருடைய ஊழிய காரியங்களில் உதவி செய்வதிலே அவங்களுக்கு திருப்தி வந்து விடுகிறது. There is a satisfaction, a contentment that they get out of just doing things for God. இந்த கூட்டத்தை செய்வது, இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் செலவிட்டேன், அதுல ஒரு திருப்தி வந்து விடுகிறது. There is a satisfaction. Oh, I have spent so much time in preparing for this meeting. ஆண்டவருக்காக இதை செய்தேன், அதை செய்தேன், அங்க போனேன், இதை பண்ண, அதை பண்ண, அதுல ஒரு திருப்தி வந்து விடுகிறது. There is a contentment that they get out of I've done this, I've gone here for God, I've done this, I've done that. வேதத்தை அமர்ந்து படிப்பதற்கு அவர்களுக்கு சமயம் கொடுக்கப்படுவதில்லை. But they are not very interested in spending time in God's word. அதனால் என்ன பாதிப்பு என்பதை நான் பார்த்திருக்கிறேன். So I have also noticed how it affects their life. அந்த பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில நல்ல ஆக்டிவா வைப்ரண்டா இருந்த பிள்ளைங்க அங்க விட்டு வெளியே உலகத்துக்கு வரும்போது இருந்த இடம் தெரியாம போய்விடுறாங்க. In that protected state when they are so much of they show so much of enthusiasm, and once they leave that place we do not even recognize what happened. உலகம் அவர்களை தனக்குள் இழுத்துக் கொண்டது. The world has got it inside. காரணம் என்ன? Why? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமாய் வேர் கொள்ளவில்லை. Because there is no depth, there are no deep roots in God, the spiritual life. அது ஒரு சின்ன அலை வந்தவன ஆள் காணாம போயிடுறாங்க. So even if there is a small wave there, it vanishes. கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். We need to follow God's வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Give importance to God's word. வேதமே வெளிச்சம். The word is our light. வேத வசனமே சத்தியம். God's word is the truth. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What did Jesus say? சத்தியத்தையும் அறிவீர்கள். You know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And the truth shall set you free. சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு நேரம் கொடுத்தாதானே சத்தியம் விடுதலையாக்கும். Only if you give time to know what the truth is, then it will give you freedom. நீங்கள் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள்? How much time do you spend in reading God's எவ்வளவு word? நேரம் வேதத்தை படிக்கிறீர்கள்? How much time do you meditate on God's word? முதலாவது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What does Psalm chapter 1 say? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து In accordance with God's word, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is that man who sits and meditates on God's word day and night. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அங்கேயும் நீ ஓடணும்னு அவசியம் கிடையாது. You need not run around to searching for blessing. இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். But it clearly records that blessed is that man who sits and meditates on God's word day and night, and whatever he does will prosper. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you ask in accordance with God's will, you will receive. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிட்டு அவரை போல நம்மை மாற்றிவிடும். Because God's word transforms us in such a fashion that we become like Him. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? If you do you desire to be blessed? வேதம் முக்கியம். But as you are God's people, as you know God, for you God's word is important. நீங்கள் வேதத்தை விட முடியாது. You cannot leave God's word. இதுதான் என் உயிர் நாடி. It is your life. இரத்தம் இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? Can anyone live a life without blood? அதுபோலதான் வேதம் இல்லாமல் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ In முடியாது. the same way, we cannot live holy without God's word. கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். We need to follow God's commandments. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். We need to learn to follow what God is trying to tell us. ஆம் பிரியமானவர்களே, வேத புத்தகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை கேட்டீர்களா? I'm sure you have listened to how important God's word is. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். It is God's desire to bless you. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த படி. And it is God's desire that you will be a blessing for others. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் வேத புத்தகத்தை படிக்கவும் வேத வசனங்களை மனப்பாடவும் செய்யவும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறோம். So we wish to begin a new scheme in order to ensure that our children study God's word. ஜீவ அப்பம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். We have named it the living bread.
ஏனென்றால் இயேசு சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். Because Jesus himself says that he is the living bread. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. The word of God records that Jesus is God's word in the flesh. இதில் கலந்து கொள்ள பிள்ளைகள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். Children should enroll in order to participate in this. பதிவு செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனத்தை SMS மூலமாக அனுப்பி வைப்போம். To every child who enrolls him or her into this scheme, we will ensure that we send an SMS every day. இந்த SMS மிகவும் எளிய ஆங்கில நடையில் இருக்கும். This SMS will be in simple English. அதை அவர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு குவிஸ் நடத்துவோம். Children are requested to memorize these Bible verses, and once in 2 months a quiz will be conducted. முதல் முறையாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையிலான 2 மாதத்திற்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடத்த போகிறோம். For the first phase, the 2 months period would start from Feb 1 and would finish on March 31st. இந்த 2 மாதத்திற்கு உட்பட்ட பகுதியில் வெற்றி பெறும் பிள்ளைகளுக்கு சுமார் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம். For these 2 months, the winners will receive attractive prizes worth rupees 25,000. SMS மூலமாக லிவிங் பிரெட் என்று டைப் செய்து ஸ்கிரீனில் தருகிற 09500154941 என்ற எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். They ought to send an SMS typing living bread to the number that appears on the screen, 09500154941. பதிவு செய்ய வேண்டிய மற்ற விவரங்களை நாங்கள் அந்த முகவரிக்கு அனுப்பி வைப்போம். We will also send the other requirements for the registration. சபை மூலமாக இதை செயல்படுத்த விரும்புகிறோம். We wish to carry out this scheme through churches. ஆகவே ஒரு சபையின் போதகராக நீங்கள் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம். அப்படின்றால் நீங்களும் உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் மூலமாக இதை செயல்படுத்த விரும்புகிறோம். So if you are a pastor for a church or a Sunday school teacher or someone who is working among the youth perhaps, you can also join us so that we can carry out the schemes. நாம் ஜெபிப்போமா? Shall we pray? அன்புள்ள ஆண்டவரே, O Lord Jesus, வேத வசனத்தை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நாங்கள் தியானித்தோம். Lord, even this moment we have studied about the importance of God's word. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Lord, your word is a light for us. அதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to give the first preference for your word. எங்கள் பிள்ளைகள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to teach our children also to give importance for God's word. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. Lord, we pray, O God, that you will work in every heart listening to this word. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகள் வேத வசனத்தை படிக்க வைப்பதற்கு முன் வரட்டும். Let every person who is listening to this message encourage their children come forward in studying God's word. உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதினால் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். Let them also receive the blessings because they have decided to give importance to your word. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Lord, I bless them all in Jesus' name. உமக்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம். We give all glory to you. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இதை குறித்த உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி பிரதர் அனீஷ் டி சுந்தர், த ஹோப் மிஷன், A3, ஜாஸ்மின் பிளாக், RC மேத்தா கிரீன் பார்க் அபார்ட்மெண்ட்ஸ், நம்பர் 1, மில்க் காலனி ரோட், மாதவரம், சென்னை 51. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை SMS மூலமாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் பெயர் மற்றும் முகவரியை SMS மூலமாக 5626333444 அல்லது 9500154941 என்ற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.